ஈஷா சார்பில் பராமரிக்கப்படும் மயானங்களில் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள குடும்பங்களுக்கு இலவச தகன சேவை வழங்கப்படும் திட்டத்தை அமைச்சர் KN நேரு தொடங்கி வைத்தார். சத்குருவின் வழிகாட்டுதலின்படி ஈஷா அறக்கட்டளை தமிழ்நாட்டில் கடந்த 15 வருடங்களாக பல்வேறு பகுதிகளில் உள்ள மயானங்களை பராமரித்து வருகிறது. ஈஷா அறக்கட்டளை தற்போது தமிழக அரசுடன் இணைந்து 17 எரிவாயு தகன மயானங்களை பராமரித்து வருகிறது. இந்த நிலையில் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள குடும்பங்களுக்கு இலவச தகன சேவை வழங்கும் திட்டத்தை தொடங்கியுள்ளது. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்த அமைச்சர் KN நேரு இதுவரை 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட உடல்களை கண்ணியத்துடன் முறைப்படி தகனம் செய்துள்ள ஈஷாவின் சேவைக்கு பாராட்டு தெரிவித்தார். பின்னர் பேட்டியளித்த ஈஷா எரியூட்டும் சேவை ஒருங்கிணைப்பாளர் யுவராஜ் மற்றும் மா குருதாசி ஆகியோர் நாடு முழுவதும் 1000 முதல் 3000 மயானங்களை தத்தெடுத்து அவற்றின் பாரம்பரியமான புனித தன்மையும் கண்ணியமான செயல்பாட்டையும் மீட்டெடுப்பதே சத்குருவின் நோக்கம் என தெரிவித்தனர். கோயம்புத்தூர் ஈஷா மையத்தில் காயந்தஸ்தானம் ஈஷா கிரிமேஷன் சர்வீசஸ் அதில் நம்ம 2010 முதல் முறையாக கோயம்புத்தூரில் நஞ்சுண்டாபுரத்தில் நம்ம ஆரம்பித்தோம். ஸோ அந்த சர்வீஸ் நல்லா இருந்ததுனால ஒவ்வொரு இடமா நமக்கு கொடுத்தாங்க. ஸோ கோயம்புத்தூரில் அப்படியே நமக்கு மொத்தம் 12 இடத்துல இது வரைக்கும் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ இது நம்ம நல்லா பண்ணுறதை பார்த்து அடுத்த டிஸ்ட்ரிக்ட்லேயுமே கொடுத்தாங்க. ஒன்று நம்ம பெசன் நகரில் 2018 நம்ம கொடுத்தாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம பெசன் நகரில் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் அங்கேயுமே நமக்கு அந்த கிரிமேஷன் டோட்டலாக நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்காக அது கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் தஞ்சாவூரில் நம்ம எடுத்து நம்ம அதையும் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கே எல்லாமே நம்ம நல்லா பண்ணுறதை பார்த்து பீகார்லேயுமே அங்கே இருக்க ஒரு 6 டிஸ்ட்ரிக்டில் 6 இடங்களில் நம்மளை 33 வருஷத்துக்கு எடுத்து நடத்துறதுக்காக ஒரு MOU அங்கே இருக்க டெப்டி CM மூலமாக நமக்கு MOUலாம் சைன் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த வருஷம் நம்ம 1 லட்சம் கிரிமேஷனுக்கு அதிகமாக நம்ம பண்ணிட்டோம். ஸோ இதை பாராட்டு விதமாக இன்றைக்கி காலையில் KN நேரு அவங்க நம்மளுக்கு காலையில் அவங்க ஆஃபீஸில் கூப்பிட்டு மரியாதை தெரிவித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னிலிருந்து நம்ம ஃப்ரீ கிரிமேஷன், அதாவது பிலோ பாவர்ட்டி லைன் கீழே இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு ஃப்ரீயாக கிரிமேஷன் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ இது நம்ம இப்போ நடத்துகிற 20 கிரிமட்டோரியம் மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் நம்ம நடத்த போகிற கிரிமட்டோரியங்களும் சரி, இது கண்டினியூஸாக இது நம்ம பண்ணுற மாதிரி இது பிளான் பண்ணி வச்சுருக்கிறோம். 2018 இங்கே சென்னையில் பெசன் நகரில் நம்ம இந்த கிரிமட்டோரியம் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி 2010 கோயம்புத்தூரில் நம்ம ஆரம்பித்து பண்ணணும். கோவிட் டயத்துலேயும் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட 14 இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம் பல டிஸ்ட்ரிக்ஸில் எல்லாம் சேர்ந்து. இப்போது இன்னும் கொஞ்சம் MOU எல்லாமே சைன் பண்ணியிருக்கிறோம். ஒரு 20 கிட்ட கிரிமட்டோரியம் வித்தின் நெக்ஸ்ட் 3 மந்த்ஸில் நம்ம எடுத்து ஆப்ரேட் பண்ணுவோம். முக்கியமாக இதில் பார்த்திங்கன்னா இந்த சர்வீஸு, இந்த கிரிமட்டோரியன்றது அந்த ஒரு ஸ்டிக்மா அதெல்லாம் இல்லாமல் மக்கள் எல்லாருமே அவங்களோட கடைசி தரம் இறந்தவங்களோட இருக்கக்கூடிய அந்த கடைசி தருணத்தை கொஞ்சம் அமைதியாக நல்ல விதத்தில் நடத்தி போகணும். அதுதான் நம்மளோட முக்கிய நோக்கம்.